ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளோட மொபைலில் இன்டர்நெட் ஸ்பீடு கம்மியாக இருந்துச்சுன்னா எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தோம்னா, நம்மளோட ஃபோனில் டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருக்கணும். ஸோ டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிள் பண்ணுறதுக்கு நம்மளோட ஃபோனில் செட்டிங்ஸில் அபவுட் ஃபோனில் போயிட்டு பில்டு நம்பரோ இல்லைனா எம்ஐயுஏ வெர்ஷன்றது பார்த்திங்கன்னா இது எம்ஐ ஃபோனுன்றதுனால இதை 5 டைம்ஸ் கிளிக் பண்ணால் போதும் நம்மளோட ஃபோனில் டெவலப்பர் ஆப்ஷன் வந்துடும். ஸோ டெவலப்பர் ஆப்ஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷனில் பேக்ரவுண்ட் ப்ராசஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தோம்னா, நம்மளோட அப்ளிகேஷனில் நமக்கே தெரியாமல் பேக்ரவுண்டில் நிறையா டேட்டா கன்சியூம் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு. இதுக்கு பார்த்தோம்னா நார்மலாக ஸ்டாண்டர்ட் லிமிட்னு இருக்கும். ஸோ இதில் நம்ம சேஞ்ச் பண்ணி நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ்ன்றதை செலக்ட் பண்ணிடணும். இப்படி செலக்ட் பண்ணுறது மூலமாக என்ன ஆகும்னு பார்த்தோம்னா, நம்மளோட பேக்ரவுண்ட் ப்ராசஸ் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆகிரும். நமக்கு டைரெக்டாக எந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறோமோ அந்த அப்ளிகேஷனுக்கான டேட்டா கனெக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். அதனால் நமக்கு இன்டர்நெட் ஸ்பீடு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட ஃபோனில் இன்டர்நெட் ஸ்பீடை செக் பண்ணி பார்த்தோம்னா அரௌண்ட் 15 Mbps வரைக்கும் நமக்கு டவுன்லோட் ஸ்பீடு இருக்குது. அப்லோட் ஸ்பீடும் பார்த்தோம்னா அதே அளவுக்கு ஈக்குவலாக இருக்குது. இது பார்த்தோம்னா நம்மளோட ஃபஸ்ட் மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு ஏற்கனவே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறையவே சேஞ்சஸ் இருக்கும். அப்படி இல்லைனா ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தோம்னா, நம்மளோட ஃபோனை ஒரு வாட்டி ஏரோப்ளேன் மோடுக்கோ இல்லைனா ரீஸ்டார்ட் பண்ணுறது மூலமாக என்ன ஆகும்னா நமக்கு இன்டர்நெட் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். அது எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு வாட்டி ஃப்ளைட் மோட் போடுறப்ப என்ன ஆகும்னா லோ கனெக்டிவிட்டியில் இருக்கிற டவர் கட் ஆகிட்டு ஹை கனெக்டிவிட்டியில் வர்ற டவர் கனெக்ட் ஆகிரும். அதாவது லோ ரேஞ்சில் இருக்க டவர் பார்த்திங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆகிட்டு எது அதிகமான டவர் ஃப்ரீக்வன்சி இருக்கோ அதோட கனெக்ட் ஆகிரும். அது மூலமாக பார்த்தோம்னா நம்மளோட இன்டர்நெட் ஸ்பீட் ஏற்கனவே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறையவே மாறி இருக்கும். அதனால் பேக்ரவுண்ட் ப்ராசஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஏரோப்ளேன் மோடையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டில் எது பெனிஃபிட்டாக இருக்குன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ அப்டேட் வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.